are going to discuss about another internet protocol which is mainly used for multimedia communication. Okay, so இங்கே வந்து பார்த்தீங்கன்னா session initiation protocol. session அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா a simple call between two endpoints. ஓகே, endpointனா என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம இன்டர்நெட் கனெக்ஷனோட யூஸ் பண்ணுற ஸ்மார்ட் ஃபோன் அண்ட் பர்சனல் கம்ப்யூட்டர் லேப்டாப் இதெல்லாமே வந்து endpoints தான். ஓகே, ஸோ இந்த சிக்னலிங் ப்ரோட்டோகால் SIPங்கிறது ஒரு சிக்னலிங் ப்ரோட்டோகால். ஸோ வாட் இட் டஸ் அப்படின்னா it creates, modifies and terminates a multimedia session over internet protocol. ஓகே, ஸோ இது மெயினாக பார்த்தீங்கன்னா வாய்ப் டெக்னாலஜியில் தான் யூஸ் பண்ணுறாங்க, வாய்ஸ் ஓவர் இன்டர்நெட் ப்ரோட்டோகால். இது நம்ம கிளாஸில் ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ இன்டர்நெட் ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணி வாய்ஸ் கம்யூனிகேஷன். ஓகே, அவ்வளோதான். தென் இது வந்து எந்தெந்த ப்ரோட்டோகால்ஸ்லாம் அடிஷ்னலாக இன்வால்வ் பண்ணுது அப்படின்னா SDP RTP ப்ரோட்டோகால்ஸ்லாம் இன்வால்வ் பண்ணிக்குது. ஓகே, ஸோ தென் அதர் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்கேன், ரீட் பண்ணி பாருங்கள். தென் நெட்வொர்க் எலமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஒவ்வொரு நெட்வொர்க் எலமெண்ட்டுமே இட்ஸ் ஐடென்டிஃபைட் பை அ SIP URI. ஓகே, ஸோ URI அப்படின்னா யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் ஐடென்டிஃபையர். இட் இன்க்ளூட்ஸ் URL அண்ட் URN. ஓகே, ஸோ URI தான் சூப்பர் செட், அதுக்கு கீழே வர்றது தான் இந்த URL அண்ட் URN. ஓகே, தென் யூசர் ஏஜென்ட் அப்படின்னு பார்த்தோன்னா ஒவ்வொரு என் பாயிண்ட்டுமே வந்து யூசர் ஏஜென்ட் தான். ஓகே, ஸோ இட் கேன் இனிஷியேட், மாடிஃபை ஆர் டெர்மினேட் செஷன். இப்போது நம்ம வந்து மொபைல் யூஸ் பண்ணி ஒரு செஷன் ஓப்பன் பண்ண முடியும். ஓகே, தென் மாடிஃபை பண்ண முடியும், டெர்மினேட் பண்ண முடியும். ப்ரௌசர் க்ளோஸ் பண்ணாலே அது வந்து டெர்மினேட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இது வந்து டூ லாஜிக்கல் பார்ட்ஸ், கிளைண்ட் அண்ட் சர்வர் இருக்குது. ஓகே, ஸோ சிம்பிள் டெஃபினிஷன்ஸ் தான் இது எல்லாமே பார்த்துக்கோங்க. இப்போ காலர் அப்படின்னு யாரை சொல்கிறோன்னா, இப்போ நம்ம ஒருத்தவங்களுக்கு கால் இனிஷியேட் பண்ணுறோன்னா நம்ம தான் காலர், யார் அந்த கால் ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் காலி. ஓகே, ஸோ தென் ப்ராக்ஸி சர்வர். இது பார்த்தீங்கன்னா ப்ராக்ஸி சர்வர் என்ன பண்ணுது, ஜஸ்ட் ஒரு ரவுட்டர் மாதிரி யூசர் ஏஜென்ட் கிட்டேருந்து ரெக்வஸ்ட்டை வாங்கி ப்ராப்பர் ரெசிபியண்ட்டுக்கு அதை பாஸ் பண்ணுது. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்டருக்கும், அதாவது ஒரு சோர்ஸுக்கும் டெஸ்டினேஷனுக்கும் நடுவில் 70 மேக்ஸிமம் ஆஃப் 70 ப்ராக்ஸி சர்வர்ஸ் மேபி அவைலபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இல்லை 2 டைப்ஸ் இருக்குது, ஸ்டேட்லெஸ் அண்ட் ஸ்டேட்ஃபுல். இல்லை ஸ்டேட்லெஸ் பார்த்தீங்கன்னா இது எந்த டிரான்சாக்ஷனையும் ஸ்டோர் பண்ணுறது கிடையாது. தென் ஸ்டேட்ஃபுல் ஸ்டோர் பண்ணும். ஓகே, தென் ரெஜிஸ்ட்ரார் சர்வர். இது வந்து என்ன பண்ணுதுன்னா, இப்போ ஒரு யூசர் ஏஜென்ட், இப்போ நானே ஒரு பர்டிகுலர் டொமைனில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறேன்னா இந்த ரெக்வஸ்ட்டை இந்த ரெஜிஸ்ட்ரார் சர்வர் வாங்கிக்கிட்டு it helps to authenticate me in the network. Okay, so further இது என்ன டேட்டா ஸ்டோர் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா URI அண்ட் லொக்கேஷன் ஆஃப் யூசர்ஸ், இந்த ரெண்டையும் ஒரு பர்டிகுலர் DBயில் டேட்டா பேஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிது. ஓகே, ஸோ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இதில் ஸ்டேட்டஸ் கோட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். 1ல் ஸ்டார்ட் ஆகிறது எல்லாமே ப்ராக்ரஸ் அப்டேட்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. தென் 2 cross பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் கோட்ஸ், 3 cross ரீடைரக்ஷன் கோட். ஓகே, தென் ரீடைரக்ஷன் சர்வர். இதில் பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணுது, இட் ரிசீவ்ஸ் ரெக்வெஸ்ட் அண்ட் இந்த ரெக்வெஸ்ட்டுக்குரிய ப்ராப்பரான ரெசிபியன்ட் யார் அப்படின்ட்டு DBயில் போய் சர்ச் பண்ணுது. இந்த DB வந்து யார் க்ரியேட் பண்ணுதுன்னா, ப்ரீவியஸாக நம்ம பார்த்தோம் இல்லையா, ரெஜிஸ்ட்ரார் சர்வர் வந்து டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணுறாங்கன்னு, அந்த டேட்டா பேஸ். ஓகே, ஸோ அங்கே போயிட்டு டேட்டாவை செக் பண்ணிவிட்டு ப்ராப்பர் ரெசிபியண்ட்டுக்கு ரீடைரக்ட் ரெஸ்பான்ஸ் வந்து சென்ட் பண்ணுது. அண்ட் த கோட் இஸ் 3xx. தென் லொக்கேஷன் சர்வர் பார்த்தோன்னா இட் ப்ரொவைட்ஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் அ காலர்ஸ் பாசிபிள் லொக்கேஷன். ஓகே, யார் யாருக்கு ப்ரொவைட் பண்ணுது, ரீடைரக்ட் அண்ட் ப்ராக்ஸி சர்வர். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நோட் பண்ண வேண்டியது, ஒன்லி a proxy or redirect server can contact local server, location server. ஓகே, இந்த டயக்ராம் பாருங்கள். இதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த யூசர் ஏஜென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரார் சர்வர் மூலமாக இந்த லொக்கேஷன் சர்வரில் இவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்கும். ஓகே, ஸோ இப்போ அனதர் யூசர் ஏஜென்ட், இந்த ஃபோன் லேண்ட்லைன் கனெக்ஷன் மாதிரி இருக்கு இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்க, கால் இனிஷியேட் பண்ணுறாங்க. தென் ப்ராக்ஸி சர்வருக்கு அந்த ரெக்வஸ்ட் போகுது. ஸோ ப்ராக்ஸி என்ன பண்ணுது, முன்னாடியே சொன்னேன், ப்ராக்ஸி ஆர் ரீடைரக்ட் சர்வர் மட்டும்தான் லொக்கேஷன் சர்வரை ரீச் பண்ண முடியும். ஸோ இங்கே பாருங்கள், லொக்கேஷன் சர்வருக்கு போகுது அந்த query. ஸோ டேட்டாவோட ரெஸ்பாண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் கால் வந்து கனெக்ட் ஆகுது. ஓகே, ஸோ இது வந்து சிஸ்டம் ஆர்கிடெக்சர். நெக்ஸ்ட் டயக்ராம். இதில் வந்து பாருங்கள் 4 லேயர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம பாட்டம் டு டாப் பார்ப்போம். ஓகே, ஸோ இதில் பாருங்கள் லூஸ்லி கப்பிள்ட் அண்ட் லேயர்டு ப்ரோட்டோகால்னு சொல்கிறோம். இதில் என்கோடிங் பார்த்தீங்கன்னா பேக்கஸ் நார்ஃபார்ம் கிராமர் யூஸ் பண்ணுறாங்க. இட்ஸ் டிசைன் பை ஜான் பேக்கஸ் விச் இஸ் த டிசைனர் ஃபோர்ட்ரான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இன் IBM. ஓகே, ஸோ இந்த டிரான்ஸ்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, இப்போ கிளைண்ட்லேருந்து ரிக்வஸ்ட் போகுதா, தென் கிளைண்ட்டுக்கு என்ன வருது, ரெஸ்பான்ஸ் வருது. இதே சர்வர் சைடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ரெக்வஸ்ட்டை ரிசீவ் பண்ணுது, ரெஸ்பான்ஸை சென்ட் பண்ணுது. ஓகே, இதுதான் வந்து டிரான்ஸ்போர்ட். தென் டிரான்சாக்ஷன் லேயர்னு பார்த்தோன்னா இப்போ இந்த ஒரு கிளைண்ட்டோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே ஒரு கிளைண்ட் டிரான்சாக்ஷன்
எடுத்துக்கிறாங்க. இதே சர்வரோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே ஒரு சர்வர் டிரான்சாக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. ஸோ இட் இன்வால்வ்ஸ் ரிக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்சஸ். ஓகே, தென் இந்த இதில் நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரே விஷயம்னா இந்த டிரான்சாக்ஷன் லேயர் வந்து ஸ்டேட்லெஸ் ப்ராக்ஸிஸ்க்கு கிடையாது. ஏன்னா அது எந்த இன்ஃபர்மேஷனும் ஸ்டோர் பண்ணாதனால அது கிடையாது. தென் நம்ம இந்த ஸ்டேட்லெஸ் ப்ராக்ஸியையுமே ஒரு டிரான்சாக்ஷன் யூசர் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். பட் அதர் சிப் என்டிட்டிஸ்லாம் நம்ம சொல்லுவோம். தென் இந்த பேசிக் கால் ஃப்ளோ பாருங்கள். இதில் வந்து இந்த 2 பர்சன்ஸ் எடுத்துக்கோம். ஸோ ஃபஸ்ட் பர்சன் வந்து இப்போ கால் மேக் பண்ணுறாரு, இனிஷியேட் பண்ணோன்னே இன்வைட் அப்படிங்கிற ரெக்வஸ்ட் எங்கே போகுது, ப்ராக்ஸி சர்வர் போகுது. ஸோ இப்போ ப்ராக்ஸி சர்வருக்கு போனோன்னே எனக்கு வந்து உங்கள் இன்வைட் ரெக்வஸ்ட் வந்துருச்சு, ஸோ அதை சென்ட் பண்ணுறதை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகுது, ஒரு 100 ட்ரெயிங் அப்படிங்கிற ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து இமீடியட்டாக ஃபஸ்ட் பர்சனுக்கு போகுது. இப்போது ப்ராக்ஸி சர்வர் வந்து என்ன பண்ணுது, எகெயின் இந்த செகண்ட் பர்சனோட டீட்டெயில்ஸ் பற்றி லொக்கேஷன் சர்வரில் போயிட்டு சேவ் பண்ணுது. ஓகே, தென் இது சேவ் பண்ணிவிட்டு அதுக்கு ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறம் இன்வைட் அப்படிங்கிற ஒரு ரெக்வஸ்ட்டை செகண்ட் பர்சனுக்கு சென்ட் பண்ணுது. ஓகே, தென் அது சென்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போது இந்த செகண்ட் பர்சன் 180 ரிங்கிங் அப்படின்ற ஒரு ரெஸ்பான்ஸை வந்து எங்கள் ப்ராக்ஸிக்கு பாஸ் பண்ணுறாங்க. தென் ப்ராக்ஸி வந்து என்ன பண்ணுது, ஃபஸ்ட்டு பர்சனுக்கு வந்து பாஸ் பண்ணுது. ஓகே, இந்த பாஸிங் முடிஞ்சோடனே கால் வந்து கனெக்ட் ஆயிடுது. ஓகே, ஸோ கால் கனெக்ட் ஆனோன்னே இப்போ செகண்ட் பர்சன் வந்து கால் அட்டன் பண்ணுறாங்க இல்லையா, கால் அட்டன் பண்ணணுன்னு 200 ஓகே அப்படின்ற ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து சென்ட் ஆகுது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராக்ஸிக்கு வருது, தென் ப்ராக்ஸிலேருந்து ஃபஸ்ட் பர்சனுக்கு போயிடுது. ஸோ இந்த இடத்துலையே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரான்சாக்ஷன் முடிஞ்சிருது. இதோட ப்ராக்ஸி சர்வரோட வேலையும் முடிஞ்சிடும். இப்போ அடுத்தது பாருங்கள், இந்த 200 ஓகே போகணுன்னா ஃபஸ்ட் பர்சன் வந்து ஒரு அக்னாலேஜ்மெண்ட் அனுப்புகிறாரு. இது வந்து ப்ராக்ஸி சர்வரை பைபாஸ் பண்ணி போயிடுச்சு. ஓகே, ஸோ இந்த இடத்துல ப்ராக்ஸி இன்வால்வ் ஆகலை. ஸோ செகண்ட் பர்சனுக்கு வந்துடுச்சு. ஸோ 2 பக்கமும் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு. ஸோ இப்போது போத் த எண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஆர்டிபி ரியல் டைம் டிரான்ஸ்போர்ட் ப்ரோட்டோகால் பேக்கெட்ஸ் இதெல்லாம் வந்து ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். தென் வந்து இந்த பை ரெக்வஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐதர் யூசர் ஏஜென்ட் 1 இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், யூசர் ஏஜென்ட் 2வும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஓகே, தென் 200 ஓகேன்ற ரெஸ்பான்ஸ் வந்து பை ரிசீவ் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பர்சனுக்கு வந்து சென்ட் ஆகுது 200 ஓகே. ஸோ இதோட வந்து இந்த கம்ப்ளீட் கால் வந்து முடியுது. இந்த ஒரு கம்ப்ளீட் காலை தான் நம்ம என்ன சொல்கிறோம், டயலாக் அப்படின்னு சொல்கிறோம். தென் இந்த ட்ராபிசாய்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் நமக்கு கிளியராக கொடுத்துருப்பாங்க. அதாவது இப்போ ப்ராக்ஸி சர்வர் தான் வந்து ரெக்வஸ்ட் பாஸ் பண்ணுது அப்படின்ற ஒரு அவுட்லைன் மட்டும் பார்த்துட்டோம். ஆனால் பாருங்கள், இந்த காலர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ப்ராக்ஸி சர்வர் ரீச் பண்ணுது இல்லையா, தென் இந்த இடத்துல 2 ப்ராக்ஸி சர்வர்ஸுக்கு இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு காலருக்கு ஒன்று இருக்குது, காலிக்கு ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ காலரோட ப்ராக்ஸி சர்வர் இது வந்து என்ன சொல்கிறாங்க, அவுட் பவுண்ட் ப்ராக்ஸி சர்வர். தென் காலியோடது என்ன சொல்கிறாங்க, இன்பவுண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஃபஸ்ட்டு வந்து காலர் இன்வைட் ரெக்வஸ்ட் கொடுத்தோன்னே இந்த ஃபஸ்ட்டு ப்ராக்ஸி சர்வர் இருக்கு இல்லையா, இது என்ன பண்ணுது, டிஎன்எஸ் சர்வரை போய் ரீச் பண்ணுது. ரீச் பண்ணிவிட்டு இந்த காலியோட டீட்டெயில், அதாவது இந்த செகண்ட் பர்சனோட டீட்டெயில் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுது. சென்ட் பண்ணிவிட்டு தென் இந்த ப்ராக்ஸி சர்வர் 1 ஒரு இன்வைட் ரெக்வஸ்ட்டை ப்ராக்ஸி 2க்கு சென்ட் பண்ணுது. இந்த ப்ராக்ஸி 2 தான் யாரோடது, காலியோடது. அண்ட் இது வந்து என்ன சொல்கிறோம், இன்பவுண்ட் ப்ராக்ஸி சர்வர்னு சொல்கிறோம். ஸோ இந்த செகண்ட் ப்ராக்ஸி சர்வர் தான் என்ன பண்ணுது, இந்த காலியோட இன்ஃபர்மேஷன் பற்றி எங்கள் லொக்கேஷன் சர்வர், அதாவது அங்கே தானே இவங்க டேட்டா எல்லாமே ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ அந்த லொக்கேஷன் சர்வர் போயிட்டு உங்கள் டேட்டா எல்லாமே கரெக்டாக இருக்கா, ரெஜிஸ்டர் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணுது, டெஸ்டினேஷனுக்கு அகெயின் ஒரு இன்வைட் ரெக்வஸ்ட் கொடுக்குது. தென் த கனெக்ஷன் வில் பி எஸ்டாப்ளிஷ்ட். ஓகே, ஸோ மெசேஜிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஸோ இதில் ரெக்வஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, கோர் மெத்தட்ஸ், எக்ஸ்டென்ஷன் மெத்தட் 2 டைப்ஸ் இருக்குது. இதில் கோர் மெத்தட்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன மெசேஜஸ்லாம் வருதுன்னா இன்வைட், பை அண்ட் ரெஜிஸ்டர், கேன்சல், அக்னாலஜ்மெண்ட், இது எல்லாமே வந்து கோர் மெத்தட்ஸ். ஓகே, தென் பாருங்கள் இது எல்லாமே கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஸோ இன்வைட் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம், ஒரு மீடியா செஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு பிட்வீன் 2 யூசர் ஏஜென்ட்ஸ். ஓகே, ஸோ இதில் ரீஇன்வைட் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பாருங்கள். ஒரு செஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணினதுக்கு அப்புறம் அந்த இன்பிட்வீன்லேயே வந்து என்ன சென்ட் பண்ணால் அண்ட் இன்வைட் சென்ட் வித்தின் அண்ட் எஸ்டாப்ளிஷ்டு டயலாக் இட்ஸ் நோன் அஸ் ரீஇன்வைட். ஓகே, ஸோ ஒரு கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு, அதுக்கப்புறமாவே சென்ட் பண்ணுற ஒரு இன்வைட் தான் ரீஇன்வைட் அப்படின்னு சொல்கிறோம். தென் பை வந்து கனெக்ஷன் டெர்மினேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். தென் ரெஜிஸ்டர் பாருங்கள், இட் பெர்ஃபார்ம்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் அ யூசர் ஏஜென்ட். ஸோ இதோட டைம் பீரியட் கொடுத்துருக்காங்க 3600 செகண்ட்ஸ். ஓகே, ஸோ இது வந்து அட்ரஸ் ஆஃப் ரெக்கார்டு வந்து 2 ஹெட்டரில் கேரி பண்ணியிருக்கு. ஸோ இது எல்லாமே பாருங்கள். தென் கேன்சல் வந்து பாருங்கள், டு terminate a session which is not established. இது வந்து முக்கியம். தென் அக்னாலேஜ்மெண்ட். ஓகே, ஸோ அக்னாலேஜ்மெண்ட் வந்து நம்ம எப்போ சென்ட் பண்ணுறோம், ஃபைனல் ரெஸ்பான்ஸ் டு அன் இன்வைட் மெத்தட். ஓகே,
ஸோ இந்த டயக்ராம்ஸ் எல்லாமே பாருங்கள். இதில் வந்து இந்த கேன்சல் வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஹாப் பை ஹாப் ரெக்வெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ப்ராக்ஸி போயிட்டு அதுக்கப்புறம் தான் செகண்ட் பர்சனுக்கு போகும், அதனால் அது வந்து ஹாப் பை ஹாப் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே அக்னாலேஜ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன சொல்கிறாங்க, சக்ஸஸ் மெசேஜுக்கு இது வந்து எண்ட் டு எண்டாக போகுது. அதாவது நீங்கள் பாருங்கள், அக்னாலேஜ்மெண்ட்டும் இன்வைட்டும் ஒரே ஃப்ளோவில் போகும். இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இன்வைட் எந்த டைரக்ஷனில் போகுதோ அதே டைரக்ஷனில் தான் அக்னாலேஜ்மெண்ட்டும் போகுது. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இந்த அக்னாலேஜ்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்க, ஃபார் 2 cross ரெஸ்பான்ஸ் அக்னாலேஜ்மெண்ட் இஸ் எண்ட் டு எண்ட். ஃபார் அதர் ஃபைனல் ரெஸ்பான்ஸ் இட் ஒர்க்ஸ் ஆஸ் ஹாப் பை ஹாப் ரெக்வெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ சக்ஸஸ்க்கு வந்து அது ஃபுல்லாக ப்ராக்ஸி பைபாஸ் பண்ணி போயிடுது. பட் வந்து அதர் ரெஸ்பான்ஸ்க்கு வந்து இது என்ன பண்ணுது, ப்ராக்ஸி ரீச் பண்ணி தான் போகுது. ஸோ இட் இஸ் ஹாப் பை ஹாப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டயக்ராம்ஸ்லாம் பாருங்கள். தென் ஹெட்டர்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து ஹெட்டரில் வந்து என்னென்ன மெசேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் இட்ஸ் சிமிலர் வித் HTTP ஹெட்டர்ஸ். ஓகே, ஸோ இது வந்து ஹெட்டரோட டயக்ராம்.